ஹாய், எப்படி இருக்கேன்? கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அடை சக்கரவள்ளி கிழங்கு போட்டு பண்ணி காமிக்க போறேன். ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், இன்ஸ்டண்டா பண்ணிடலாம். 15 நிமிஷத்துல இந்த அடை ரெடி ஆயிடும். இப்போ ட்ரெடிஷ்னல் அடை தோசை கல்லில் போட்டு தட்டி காமிக்க போறோம். மொறுன்னு இருக்கும். அதுக்கு தேவையான சாமான்கள்: கடல மாவு அரை கப்பு, 3/4 கப்பு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன், மிளகாப்பொடி காரப்பொடி 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கருகப்பிலை கொஞ்சம், இஞ்சி 1 இன்ச், தனியா பொடி 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், சக்கரவள்ளி கிழங்கு 300 கிராம். தோலை சீவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க, கருத்து போயிடும். ஃப்ரெஷ் தண்ணி. தண்ணிக்குள்ளேயே கிரேட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறேன். இது ஆலு டிக்கி மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். மொறுன்னு இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டேன். இப்போது அடை மாவை கலக்க போகிறேன். இன்ஸ்டன்ட் சக்கரவள்ளி கிழங்கு அடை. சீவி வச்சுருக்கிற 300 கிராம் சக்கரவள்ளி கிழங்க புழிஞ்சுட்டு போட போகிறேன். தண்ணியே வேண்டாம். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்குவோம். பச்சை மிளகாய், கருகப்பிலை, இஞ்சி, தனியா பொடி, காரப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு, கடல மாவு அரை கப்பு, அரிசி மாவு 3/4 கப்பு, கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். தண்ணி விட வேண்டாம், அப்படியே எல்லாத்தையும் கலந்துட்டு பசைங்கோ. தண்ணி தேவைப்பட்டால் அப்புறம் விட்டுக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயம் சக்கரவள்ளி கிழங்கே தண்ணி விட்டுக்கும், அதனால் இப்போ விட்ட வேண்டாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளிச்சுண்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. 10 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வைக்கிறேன், அப்புறம் பண்ணி காமிக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ திறந்து பார்க்கலாம். அப்படியே சாஃப்டாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் வெட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கிறேன். அப்போ தான் தட்ட முடியும், இல்லைன்னா உதிர்ந்து போயிடும். சுற்றி வர எண்ணெயை தடவிக்கிறேன். அப்போ தான் தட்டுறது ஈஸியாக இருக்கும். கேஸை மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு பால் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இது ட்ரெடிஷ்னலாக கையால் தான் தட்டுவா. பெங்களூர்லலாம் அக்கி ரொட்டி பண்ணுவா. அக்கி ரொட்டி இப்படி தான் பண்ணுவா. இங்கே பாருங்க, இப்படி வச்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கோங்க. ஓரத்தெல்லாம் கொஞ்சம் மெல்லிசாகட்டும், கையை சுட்டுன்றாதீங்க. இந்த சைஸ் போதும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணுன்னா பெருசாக தட்டிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அடை கெட்டிங் ரெடி. மாவு ரொம்ப ட்ரையாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஈரப்பசை இருக்கட்டும். அப்போ தான் தட்டுறது ஈஸியாக வரும். ரெண்டு பக்கம் பரட்டி விடுங்க, ஆலு டிக்கி மாதிரி வரும். நீங்கள் விரத நாளில் கூட பண்ணிக்கலாம், வெங்காயம் போடாமல். ஆலு டிக்கி மாதிரி மொறுன்னு இருக்கணும் இந்த மாதிரி. தண்ணியை தொட்டுக்கோங்க வேணா. இது இன்னும் கொஞ்சம் மெல்லிசா பார்க்கறதுக்கு அட்டம்ப்ட்டு. கையை சுட்டுக்காதீங்க ப்ளீஸ். இது அமிக்கிண்டேல்னாக்கா நல்ல ஈவனாக இருக்கும். டெப்லான் ஷீட் இதுலேயும் பண்ணி காமிக்கிறேன். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப கெட்டியாக வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கலாம்.
டெஃப்லான் ஷீட்டில் ஒட்டாது, ஈஸியாக எடுக்க வரும். இந்த அக்கி ரொட்டிலாம் இப்படி தான் பண்ணுவோம். கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிறா. கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிறேன். ஈவனாக இருக்கணும் எல்லா பக்கமும். மெல்லிசாக தட்டிக்கோங்க. ட்ரெடிஷ்னலாக தோசைக்கல்லில் தான் தட்டுவா. நான் வந்து இந்த மாதிரி டெஃப்லான் ஷீட் எடுத்துக்கேன். ஏன்னா உங்களுக்குலாம் கை சுட்டுடும். இது இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக வரும். வாழை இலையில் பண்ணலாம். இந்த பாருங்க, இது என்ன சூப்பராக வருது பாருங்க. மெல்லிசாக இருக்கு பாருங்க. எடுக்கிறதே பார்ப்போம் வருதான்ட்டு. அது வேணா கரெக்ட் சேலஞ்ச். டெஃப்லான் ஷீட்டோட அடைய தோசைக்கல்லில் போடுங்க. டெஃப்லான் ஷீட்டு தோசைக்கல் ஹீட்டெல்லாம் தாங்கும், கவலைப்படாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த அடையோட சர்க்குலர் ஏரியாலெல்லாம் கையால் நன்னா அமுக்கி விடுங்க. அப்போ தான் இந்த அடையில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் எவாப்ரேட் ஆகும். அடை டெஃப்லான் ஷீட்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். எடுத்தாச்சு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. கல்லில் போட்டுட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விடுங்க. அந்த ஹீட்லேயே டெஃப்லான் ஷீட்லேருந்து ஈஸியாக பீல் ஆகி வந்துடும். இன்னும் மெல்லிசாக வந்திருக்கு பாருங்க. ஒரு 2-3 நிமிஷமாவது வேகணும். இப்போதான் நன்னா இருக்கும். மொறுன்னு ஆயிடுது. கேஸை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மொறுன்னு இருக்கும். சூப்பராக இருக்கு. பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். நான் எடுத்துட்டு இருக்கிற குவான்டிட்டிக்கு 6 அடை வரும். தால் பண்ணினது இருக்கு. தால் அடை தால் என்ன காம்பினேஷன் பாருங்க. எங்கள் ஆத்துல ரொட்டிக்கு காம்பினேஷன் புடலங்காய் கூட்டு. இங்கே பாருங்க, ஓரத்துல எல்லாம் அப்படியே மொறுன்னு ஆயிருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக யாராவது வந்தால் இந்த அடை பண்ணிடலாம். அடுத்த அடை ரெடி. கொஞ்ச நேரம் அந்த ஷீட் அப்படியே இருக்கட்டும். ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுருங்க. ஏதாவது மாய்ஸ்சர் இருந்தாலும் அப்படியே ட்ரை ஆகிடும். இந்த ஷீட்டு ஜிம்முன்னு வந்துடும். ஷீட்டுக்கு ஒன்றுமே ஆகாது, தோசைகளில் போடலாம். ஹீட் ப்ரூஃப். ஈஸியாக வந்துடுச்சு பாரு. அவ்வளோதான். ஷீட்டில் கொஞ்சோண்டு விட்டுட்டு சக்கரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி. டால் இன்ஸ்டன்ட் சக்கரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.